ஹாய், பிரைஸ் லார்ட். நம்ம நண்பர்கள்கிட்ட நம்ம சண்டை போட்டுருப்போங்க. நம்ம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா அவங்கள பார்த்தோன்னா அவங்க மேலே தப்பு இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம அவங்கள காயப்படுத்திட்டு வந்திருப்போம். பட் ஆனால் பின்வர நாட்களில் அவங்க அந்த தப்பை அவங்க செய்யலைன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச உடனே நம்ம அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் நம்மளை பார்க்கவே நம்மளுக்கு பார்த்தோன்னா ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். சார் அவன் தப்பு பண்ணலை, நம்ம தான் அவனை புரிஞ்சுக்காமல் நம்ம அவங்ககிட்ட சண்டை போட்டு வந்துட்டோம். நான் எப்படி போயிட்டு அவங்ககிட்ட திருப்பி என்னோட மூஞ்சி குத்து நான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நம்ம சில பேர் யோசிச்சு கொண்டு இருக்கலாம். இன்னைக்கு அதை போல தான் அநேக பேர் பார்த்தீங்கன்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம காயப்படுத்திட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அவரை எப்படி போய் நம்ம சந்திப்போம், அவர் நம்ம காயப்படுத்திட்டு வந்தோமே, இந்த பாவத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரே, இந்த ஒரு பழக்கத்தை என்னை விட்டுடுன்னு சொன்னாரே, ஆனால் திரும்பமாக அந்த பழக்கத்திலையும் அந்த பாவத்திலையும் நான் விழுந்து போயிட்டேனே, நான் எப்படி போய் அவர் மீண்டும் நான் சந்திப்பேன். ஆனால் எனக்கு பார்த்தோன்னா அந்த பாவத்தை வெளியே வரணும், நான் திரும்ப அந்த பாவத்தை நான் செய்யக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். பட் ஆனால் என்னால் ஏசப்பா கிட்ட திரும்ப நெருங்கி போக முடியலன்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்ல. இன்னைக்கு அதை போல தான் பேதுரு என்ற ஒரு இயேசு பார்த்தீங்கன்னா 3 வாட்டி மறுதளித்தாருங்க. எத்தனை வாட்டி? 3 வாட்டி மறுதளித்தார். ஆனால் தேவன் மீண்டுமாக அவரை ஏற்றுக்கொண்டு அவரோட ஊழியத்தை பேதுரு கையில் கொடுத்து பேதுரு ஊழியம் பண்ண வச்சாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம செய்த ஒரு சிறிய பாவத்தை நம்ம பார்த்தீங்கன்னா பெரிய விஷயமா எடுத்து நம்ம குற்ற உணர்ச்சிக்குள்ளே எடுத்து போயிட்டு தேவனையும் நம்மளையும் பார்த்தீங்கன்னா பிரித்து கொண்டு எடுத்து சாத்தான். ஸோ இன்னைக்கு அதை நம்ம புரிந்து கொண்டு தேவன் நம்மளுக்காய் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை எடுத்து நம்ம அவருக்காய் ஓடலாமாங்க. இன்னைக்கு நீங்கள் இந்த குற்ற உணர்ச்சியோட தேவன்கிட்ட நெருங்கத்தை விட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது எல்லாம் விட்டுவிட்டு தேவனை நோக்கி போய் அமர்ந்துருங்க. அவர் கொடுத்த வசனத்தை நீங்கள் வாசிக்க ஆரம்பிங்க. அவர்கிட்ட நீங்கள் பேசுங்க. டெய்லியும் அவர்கிட்ட சும்மா 4 வார்த்தை நீங்கள் பேசுங்க. நண்பர்கள்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ, தாய் தகவல்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அது போல் ஜஸ்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் பேசலாம். ஸோ இப்போ பார்த்தா ஒர்க் டைம் இப்படி இருக்குது, என்னால் ப்ரேயர் பண்ண முடியல, ஒர்க் டைம் சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க. எசப்பா இது மாதிரி எனக்கு நடந்துச்சு அப்படின்னு ஒரு சின்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்குள்ளே ஒரு மாற்றத்தை உண்டாக்கிங்க. ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட பேச பேச உங்களுக்கும் அவருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும். ஸோ சாத்தானவனு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பிரேக் பண்ண முடியும். எவ்வளோ பழைய தடைகள் வந்தாலும் ஏசப்பா உங்களோடு இருப்பார். எவ்வளோ பாவங்கள் உங்களை நோக்கி வந்தாலும், எவ்வளோ டெம்டேஷன் வந்தாலும் அது ஈஸியாக உங்களால் கடந்து போக முடியுங்க. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் தேவனை விட்டு பிரிந்து போய் பாவத்துக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கீங்கன்னா அவர்கிட்ட போய் உங்களோட பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டு என்னை திருப்பி மீட்டு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக அவருக்கு ஒரு காய் கொடுக்கப்பட்டிருக்க ஊழியத்தை மீண்டும் பாய் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென்.